அப்படி மகாபலி சர்வேஸ்வரனுக்கு தானம் பண்ணி பரம பாக்கியத்தை அடைஞ்சான். அவனுடைய கீர்த்தி இன்னைக்கு உலகத்துல தெரிகிறது. ஆகினால நானும் ஏதா இருந்தாலும் கொடுக்கிறேன்னு சொன்னான் ஜராசந்தன். பலேர்னுஷ்யூயதே கீர்த்திஹி விததாதிக்வகல்மஷா ஐஸ்வர்யாத்ப்ரம்சிதஸ்யாபி விப்ரவ்யாஜனா ஜானன்னபி மஹீம் ப்ராதாதி சர்வேஸ்வரன் தெரிஞ்சும் கொடுத்தானாம். சுவாமியின் கபடமா எல்லாம் பண்ணினாளாம். அப்படி பண்ணின பிரபுக்கு தானம் பண்ணினானே மகாபலி. ஜீவதா பிராமணார்த்தாய க்ஷத்ரபந்துனா இந்த நசிக்கிற சரீரத்தை கொண்டு ஒரு வேதவித்துக்கு க்ஷேமம் உண்டார பட்சத்திலே எதைத்தான் செய்யப்படாது, எதைத்தான் கொடுக்கப்படாது, கொடுக்கிறேன்னு மனசுக்குள்ள இப்படி தீர்மானம் பண்ணிட்டு ஜராசந்தன் ஹே விப்ராவ்ரியதாம் காமம் ஹே பிராமணர்களேன்னு கூப்பிட்டானாம். தலை வேண்டுமானாலும் வெட்டி தரேன் நானா என் தலைய. ஹே விப்ராவ்ரியதாம் காமஹ ததாம்யாத்மஹிரோபிவஹ சொன்னாள். உடனே நாங்கெல்லாம் சாப்பாட்டுக்காக வரல, வேற யாச்சகத்துக்காக வரல, யுத்த ஆதித்யம், யுத்தம் தான் எங்களோட கொடுக்கணும், யுத்தம் பண்ண வரணும். நாள் கலுக்குன்னு சிரிச்சான். யாருன்னு காட்டாள். நான் தான் கிருஷ்ணன், இவன் தான் பீமன், அவன் தான் அர்ஜுனன் சொன்னாள். அபாரமான யுத்தம் ரெண்டு பேர்களுக்கும், பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும். ஜராசந்தனை எத்தனையோ அடிச்சு பார்த்தா வதம் பண்ண முடியல. சுவாமி ஒரு கோரையை கிழிச்சு அப்படியே கிழிச்சு நுண்ணியை கொண்டு அடியில் வச்சு, அடியை கொண்டு முடிய வச்சு அப்படி காட்டினாள். அது மாதிரி கிழிச்சான். கிழிச்சு இதுதான் ஜராசந்தனை வதம் பண்ணிவிட்டான். எல்லாம் பகவான் கூட இருந்து ஜராசந்தன்